காஞ்சி சிட்டுக்குருவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் ஒரு கீரையை வச்சு வயிற்று வலி, வாய்ப்புண்ணு, வயிறு ரணம், குடல் ரணம் எல்லாத்துக்கும் செய்ய போகிறேன். இந்த பாருங்கள், இது பசலைக்கீரை. இது தரையிலேயே படரும், குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இது பசலைக்கீரை. அந்த கீரைக்காரங்களை கேட்டாங்கன்னா எடுத்துன்னு வந்து தருவாங்க. பசலைக்கீரை கொடுங்கம்மா, கொஞ்சம் எடுத்துன்னு வந்து, வாயில் ரணமாக இருக்குது, வயிறுலாம் ரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சாப்பிடவே முடியல அப்படின்னு சொன்னோம்னா இது குளிர்ச்சி. அதனால தான் இந்த கீரை செய்து காட்டுறேன். இது தோரம்பருப்பு, சிறுபருப்பு போடலாம், பைத்தம்பருப்பு போடலாம். ஆனால் நான் தோரம்பருப்பு வச்சு செய்கிறேன். இது தோரம்பருப்பு, மஞ்சத்தூள், சின்ன தக்காளி 3, வெங்காயம் ஒரு கையளவு, சாம்பார் வெங்காயம் இங்கே பாருங்கள் உரித்து வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம், பூண்டு பல் ஒரு 6-7 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன். புளி பாருங்கள், கொஞ்சமாக புளி, கொஞ்சம் புளி, கீரைக்கேற்ற புளி கொஞ்சமாக. இங்கே பாருங்கள், இதை வச்சு தான் இப்போ நான் கீரை மசியை செய்ய போகிறேன். இப்போது ஒரு குக்கரில் பருப்பு பாருங்கள், சின்ன ஒரு இது சின்ன ஒரு அழகுக்கும் கம்மி, இது அரை அழகுக்கும் கம்மி. அதில் 1 போடுறேன், ஃபுல்லாக 1 போட்டுறேன். இங்கே பாருங்கள், உள்ள பருப்பு போடுறேன். இதை நல்லா கழுவிட்டு இப்போ பூண்டு அலசி போடுறேன். பூண்டு, வெங்காயம், வெங்காயத்தை அதிலே போடுறேன். சாம்பார் வெங்காயங்க ஒரு கை வெங்காயம் போடுறேன். இதுக்கும் வயிறு ரணம் ஆரம் நல்லது, உடம்புக்கும் நல்லது. சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம். புளி பாருங்கள், இந்த அலசிட்டு போட்டுட்டேன். பாருங்கள், தக்காளி போட்டேன். போட்டாச்சு. மஞ்சத்தூள் இங்கே பாருங்கள், சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ தண்ணி பருப்பு வேகிற அளவுக்கு ஊற்றுற பாருங்க. இந்த ஊற்றியாச்சு. இப்போது அதுலேயே கீரையை போட்டுடலாம். நல்லா அலசி வச்சுருக்கேன் கீரை, இல்லைன்னா மண் வாசனை வரும். அதனால் நல்லா சுத்தமாக அலசி வச்சுருக்கேன். சுத்தம் பண்ணிவிட்டு இதில் குச்சி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போ சாதா பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம். இந்த கீரை சீக்கிரம் வேகாது, அதனால தான் குக்கரில். வயிறு ரணம்லாம் ஆறும், நல்லது இந்த கீரை உடம்புக்கு. இப்போ இது ஒரு 3 விசில் 4 விசில் வரட்டும், அப்புறம் நான் சொல்கிறேன். பாருங்க, 4 விசில் வந்துச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறட்டும். பாருங்கள், மறுபடியும் கேஸை ஆன் பண்ணி இப்போ கடாய் வைக்கிறேன். கடாய் காயட்டும். ஒரே ஒரு மிளகா தான் போட போகிறேன். அது இந்த விதையெல்லாம் எடுத்துடலாம், சுத்தமாக எடுத்துடலாம்.
இப்போ கடாய் காஞ்சிச்சு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கலந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்ச மிளகாயை போடுறேன். போட்டுட்டு பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், ஆறட்டும். இது வந்துச்சு பாருங்கள். இப்போ இதை மசிக்கணும், அவ்வளோதான். உப்பு திட்டமாக போட்டு மசிக்கணும். மசிக்க சொல்ல காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஏன்னா நான் தட்டில் போட்டு ஆற வச்சேன், சீக்கிரம் காமிக்கணுன்றதுக்காக. இது வயிற்று வலிக்காக தான் நான் 1 மிளகா போட்டேன். நீங்கள் எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த கீரை நல்லது. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 மிளகா, 1 மிளகா காரம் சேர்த்து போட்டு அரைச்சி சாப்பிட்லாம். அவங்களுக்கு எடுத்துகிட்டு, காரம் இல்லாமல் அவங்களுக்கு எடுத்துகிட்டு. இதுலேயே உப்பு திட்டமாக போடுறேன். இங்கே பாருங்க. சும்மா ஒரு 2 பல்ஸ் வச்சா போதும். போதும். தாளிப்பை இதில் போட்டு பாருங்கள். இது வேறு பாத்திரத்தில் மாற்றி பாருங்கள். தாளித்து போட்டாச்சு. இதை வயிற்று வலி, வாய்ப்புண்ணு, எல்லாம் ஆசன வாய், எல்லா ரணமும் ஆறும். இதை சாதத்தில் போட்டுக்கின்னு கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. வாய்ப்புண், வயிறு புண்ணு எல்லாமே சரியாகும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது பசலைக்கீரை. இது பேர் பசலைக்கீரை. குட்டி குட்டியாக இருக்கும். மார்க்கெட்லேயும் கிடைக்கும். காஞ்சி சிட்டுக்குருவி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.